வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 27/11/2025 நடந்த கொஸ்டின் பேப்பரோட ரீசனிங்ல இருந்து 30 கொஸ்டினோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலை வாட்ச் பண்ண எல்லாத்துக்குமே தெரியும், இந்த கொஸ்டின் பேப்பரோட ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து 25 கொஸ்டினும் ஜிகேல இருந்து 20 கொஸ்டினையுமே டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்க நம்மளோட சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா வாட்ச் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம அப்படியே டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து 51 to 80 வரைக்கும் 30 கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்க போறோம். 51வது கொஸ்டின், பிளஸ் என்பது மைனஸ் எனவும், மைனஸ் என்பது இன்ட் எனவும், இன்ட் என்பது டிவிஷன் எனவும், டிவிஷன் என்பது பிளஸ்ஸை குறிக்கிறது எனில் பின்வரும் சமன்பாட்டில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அவங்க கொடுத்துருக்க சமன்பாட்டை அவங்க சொல்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? 77 மைனஸ் எதா மாறும் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா இன்ட்டா மாறும்னு சொல்லிருக்காங்க. ஸோ அதனால இன்ட்டு 5. அதுக்கப்புறம் டிவிஷன் கொடுத்துருக்காங்க, டிவிஷன் எதா மாறுதுன்னா பிளஸ்ஸா மாறுது, அதனால பிளஸ் 49. அதுக்கப்புறம் பிளஸ் கொடுத்துருக்காங்க, பிளஸ் எதா மாறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைனஸா மாறுது, ஸோ அதனால மைனஸ் 21. அதுக்கப்புறம் இன்ட்டு கொடுத்துருக்காங்க, இன்ட்டு எதா மாறுதுன்னா டிவிஷனா மாறுது, ஸோ டிவிஷன் 7. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சமன்பாட்டை சால்வ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, போட்மாஸ் ரூல்ஸ் தெரியணும். எடுத்த ஒன்று கூட்டுறது கழிக்கிறது அந்த மாதிரி போகாமல் போட்மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ அதனால அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். 77 × 5 + 49 மைனஸ் இந்த 7/21 அடித்தோம் அப்படின்னா 3 வரும். ஸோ அதனால 3 அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 77 × 5 ஸோ பெருக்கல் பண்ணணும். ஸோ பெருக்கணும் அப்படின்னா 385 + 49 - 3. எப்பவுமே எடுத்த உடனே கழிச்சிடக்கூடாது. ஸோ 385 + 49 இதை கூட்டினதுக்கு அப்புறம் தான் கழிக்கணும். ஸோ 434 வரும். இதை -3 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர் 431 கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போட்மாஸ் ரூல்ஸ் தெரியணும். சரிங்களா? ஓகே, போட்மாஸ் ரூல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போட்மாஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப் இருந்துச்சுன்னா ஆஃபை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டிவிஷன், டிவிஷனுக்கு அப்புறம் தான் பெருக்கல், அதுக்கப்புறம் தான் கூட்டல், ஸோ அதுக்கப்புறம் தான் கழித்தல். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் படி பண்ணாதான் இதுக்கான ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா? ஓகே, இந்த கொஸ்டின்ல நம்ம அப்படியே சமன்பாட்டை ஃபர்ஸ்ட் இருக்கிறத அவங்க எப்படி மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் போட்மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருக்கல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட்டிட்டு அதுக்கப்புறம் கழிச்சோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? 51வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 431, ஆப்ஷன் டி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 52வது கொஸ்டின் கூச்சு காரணம் கொஸ்டின் தான். சரிங்களா? கொடுக்கப்பட்ட கூச்சுகள் மற்றும் முடிவுகளை கவனமாக படியுங்கள். அவை பொதுவாக அறியப்பட்ட உண்மைகளில் இருந்து மாறுபட்டு இருப்பதாக தோன்றினாலும் கொடுக்கப்பட்ட கூச்சுகளின் தகவல்கள் உண்மை என்று கருதி கொடுக்கப்பட்ட முடிவுகளில் ஏது தர்க்க ரீதியாக கூச்சுகளில் இருந்து பின்பற்றுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கூச்சுகள் உண்மை அப்படின்னு நம்ம கருதி, ஸோ அப்படி உண்மையா இருந்துச்சு அப்படின்னா முடிவுகள் எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கூச்சு கேட்டிருக்காங்கன்னா, எல்லா கார்களும் கட்டிடங்கள், எல்லா கட்டிடங்களும் காகிதங்கள். முடிவுகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சில கட்டிடங்கள் கார்கள், எல்லா கார்களும் காகிதங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை நம்ம டைரக்டா படிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா புரியாது. அப்படியே நம்ம படம் வரைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ படம் வரைஞ்சு பார்த்துடலாம். அவங்க கொடுத்துருக்க கூச்சுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கார்களும் என்ன சொல்லிருக்காங்க, கட்டிடங்கள்னு சொல்லிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்களை ஒரு சர்க்கிள் போட்டுட்டோம், இதை சுத்தி சர்க்கிள் போடுறது கட்டிடங்கள். சரிங்களா? ஸோ எல்லா கார்களும் ஒரு கட்டிடங்கள், எல்லா கட்டிடங்களும் காகிதங்கள்னு சொல்லிருக்காங்க. ஸோ அதை சுத்தி ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க கூச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படம் வரைஞ்சாச்சு. எல்லா கார்களும் கட்டிடங்கள், எல்லா கட்டிடங்களும் காகிதங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முடிவுகளை கரெக்டாக எடுத்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்ல வரைஞ்சோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த சர்க்கிள் கார்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கார், ரெண்டாவது சர்க்கிள் கட்டிடங்கள். சரிங்களா? அதனாலதான் எல்லா கார்களும் கட்டிடங்கள்னு சொன்னோம். ஸோ அதனால செகண்ட் சர்க்கிளை கட்டிடங்கள்னு எடுத்துக்கிடுவோம். தேர்ட் சர்க்கிள் அதுக்கப்புறம் கடைசியா இருக்கு பார்த்தீங்களா அவுட்டர்ல, ஸோ அது காகிதங்கள். சரிங்களா? ஸோ அதனால தான் எல்லா கட்டிடங்களும் காகிதங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்.
ஸோ அவங்க சொன்ன மாதிரி கூச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படத்தையே வரைஞ்சிட்டோம், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம முடிவுகளை பார்த்துடலாம். சில கட்டிடங்கள் கார்கள்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு உள்ள கார் போட்டிருக்கோம், ரெண்டாவது உள்ள சர்க்கிள் தான் கட்டிடம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும்னா எல்லா கார்களும் கட்டிடங்களும் தெரியும். ஸோ அதனால கண்டிப்பா சில கட்டிடங்கள் கார்களா இருக்கும். ஸோ அதனால இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம். முடிவு 1 கரெக்ட், சில கட்டிடங்கள் கார்கள் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் முடிவுகள் 2 என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லா கார்களுமே காகிதங்கள்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்பவுமே அப்படியே நம்ம டைரக்டா படத்தை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்குற சர்க்கிள் வந்து கார்னு கொடுத்துருக்காங்க, கடைசி அவுட்டர்ல இருக்கிறது காகிதங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கட்டிடங்களும் கார்கள் அப்படிங்கிறது செகண்ட் சர்க்கிள் குறிக்கிறது. அப்ப எல்லா கார்களுமே காகிதங்கள் அப்படிங்கிறது 3வது சர்க்கிள் குறிக்கிறது. ஸோ அதனால முடிவுகள் 2மே சரி. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முடிவு 1 மற்றும் 2 சரி. 53வது கொஸ்டின், பின்வரும் தொகுப்புகளின் எண்களில் உள்ள தொடர்பு போலவே தொடர்பை கொண்டுள்ள எண்களின் தொகுப்பை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 45 114 8, 24 108 20 இதற்கு ஒரு தொடர்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த தொடர்பை போலவே கொடுத்துருக்க ஆப்ஷன்லையும் ஒரு இதுக்கு தொடர்பு இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 8 37 7 தான். பட் ஆனா இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு, இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர் நம்ம சொல்லியாச்சு. பட் ஆனா இதுக்கான என்ன தொடர்பு இருந்துச்சு, இந்த எண்களுக்கான தொடர்பு என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், 54வது கொஸ்டின், கரீனா என்பவர் புள்ளி ஏயிலிருந்து தொடங்கி கிழக்கு நோக்கி 16 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். இது வந்து டைரக்ஷன்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா மேப்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம்ல, ஸோ மேப்ல திசைகள் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. மேல இருக்கிறது வடக்கு, கீழே தெற்கு. ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா மேற்கு, இந்த சைடு கிழக்கு. சரிங்களா? ஸோ இந்த டைரக்ஷன் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இல்லை அப்படின்னா தப்பாதான் ஆன்சர் வரும். சரிங்களா? கரீனா என்பவர் புள்ளி ஏயிலிருந்து தொடங்கி கிழக்கு நோக்கி 16 கிலோமீட்டர் ஓட்டுகிறார்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ அப்படியே நம்ம டைரக்ஷன்ல படம் வரைஞ்சிடலாம். சரிங்களா? இப்ப கிழக்கு அப்படிங்கிறது என்ன சொல்றோம், ஸோ இந்த சைடு தான் சொல்றோம். ஸோ புள்ளி ஏயிலிருந்து ஆரம்பிச்சு கிழக்கு நோக்கி 16 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் ஓட்டியும். இவங்களுக்கு வலதுபுறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே அணிக்கு வரணும். ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா 7 கிலோமீட்டர் வராங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். இப்ப திரும்பி ஏற்கனவே 7 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க. ஸோ இதுல இருந்து வலதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின்னர் அவர் இடதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். இப்ப இடதுபுறம் திரும்பணும், 8 கிலோமீட்டர் ஓட்டுகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த டைரக்ஷன்ல இருந்து நம்மளுக்கு இடது வலது அப்படிங்கிறத பாருங்க. அவங்க எப்படி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுல இருந்து இடது வலது பாருங்க. ஸோ அப்படின்னா கீழே வரும். சரிங்களா? ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா 8 கிலோமீட்டர். ஓகே, இறுதியாக அவர் வலதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர் புள்ளி பியில் நிற்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இறுதியாக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் கடைசி ஜேர்னிங். இறுதியாக வலதுபுறம் திரும்பணும் அப்படின்னா நம்ம வந்த டைரக்ஷனுக்கே வந்துருவோம். சரிங்களா? ஸோ வந்த டைரக்ஷனுக்கே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்த தான் பின்னு குறிக்கிறாங்க. ஸோ எவ்வளவு கிலோமீட்டர் வந்தோம், 9 கிலோமீட்டர் வந்திருக்கும். சரிங்களா? இறுதியா 9 கிலோமீட்டர் வந்து புள்ளி பியை அடைஞ்சிட்டோம். ஸோ இப்போ என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா அவர் மீண்டும் புள்ளி ஏயை அடைய எவ்வளவு தொலைவு மற்றும் எந்த திசையை நோக்கி ஓட்ட வேண்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பில இருந்து ஏ போனோம் அப்படின்னா நீங்க அப்படியே மேப்ல பாத்தீங்க அப்படின்னா வடக்கு. சரிங்களா? ஸோ மேப் போட்டு பார்த்தாலே தெரியும், கீழே இருந்து மேல போகணும். ஸோ வடக்கு, நமக்கு வடக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. பட் ஆனா எவ்வளவு கிலோமீட்டர் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லை. ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா வடக்கு நோக்கி அப்படிங்கிறது ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் சி அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைமிங். ஸோ அதனால ஒரு இது கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல அது மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா வேற எதுவுமே நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா?
கொஸ்டின்ல என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ எடுத்த உடனேயே நம்மளுக்கு கிழக்கு நோக்கி 16 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல கிழக்கு நோக்கிக்கு பதில் வடக்கு நோக்கி நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவுதான் தெளிவா கொண்டு போனாலுமே ஆன்சர் வந்து தப்பா தான் வரும். சரிங்களா? ஸோ அதனால டைரக்ஷன் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. 55வது கொஸ்டின் 55வது கொஸ்டின் இங்கிலீஷ்லயே இருக்குது. ஸோ நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கும்போது இந்த கொஸ்டினை டீட்டெயிலா பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து நம்ம டைரக்டா 56வது கொஸ்டினுக்கு போயிடலாம். குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் வைரஸ் புக் 2 என்பது ZVJOTP என்றும் புக் வெட் தீம் என்பது XHIM ஜோ என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த மொழியில் புக் என்பது எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கொடுத்துருக்க ரெண்டுலையுமே புக் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ வைரஸ் புக்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல புக் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கடுத்துல புக் பெட் தீம் இதுலயும் புக் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு இடத்துலயுமே புக் இருக்கு. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ல அப்போ ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஸோ அதனால இந்த சைடு ஜோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுலயும் ஜோன் இருக்கா. ஸோ அதனால இந்த புக்குன்னு கொடுத்துருக்க இடத்துக்கு என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஜோன் தான் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம மைண்ட்லேயே கால்குலேஷன் பண்ணிட்டு ஈஸியாக போடணும். ஸோ ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ 56வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ ஜோ அப்படிங்கிறதே கரெக்ட் ஆன்சர். இப்போ டைரக்டா 57வது கொஸ்டினுக்கு போயிடலாம். இ என்பது பிளஸ்ஸை குறிக்கிறது, எஃப் என்பது மைனஸை குறிக்கிறது, ஜி என்பது இன்டை குறிக்கிறது மற்றும் ஹச் என்பது டிவிஷனை குறிக்கிறது. எனில் பின்வரும் சமன்பாட்டில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்மளுக்கு எதை பார்த்துருந்தோம், ஃபர்ஸ்ட் 51வது கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ பிளஸ் என்பது எதை குறிக்குது அந்த மாதிரி பார்த்தோம்னா அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ இப்போ அப்படியே சமன்பாட்டு எழுதிக்கலாம். 60 எஃப் என்பது என்னத்தை குறிக்குது, மைனஸை குறிக்குது. ஸோ -12. ஹச் என்பது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹச் என்பது டிவிஷனை குறிக்குது. சரிங்களா? ஸோ 60 - 12 டிவிஷன். சரிங்களா? டிவிஷன் 3. ஸோ இப்போ நம்மளுக்கு போர்ட் மாஸ் ரூல்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம டிவிஷன்ல இருந்தா வரணும். சரிங்களா? ஸோ டிவிஷன் 3. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இ என்பது எதை குறிக்கிறதுனா பிளஸ்ஸை குறிக்குது. ஸோ +8. அதுக்கப்புறம் ஜி என்பது எதை குறிக்கிறது, சரிங்களா? ஜி என்பது எதை குறிக்கிறதுனா இன்ட்டை குறிக்குது. சரிங்களா? ஸோ 8 × 2. சரிங்களா? ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க சமன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமன்பாட்டு எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ 60 - 12/3. ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா 4. சரிங்களா? +8 × 2. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பெருக்கல் தான் அதுக்கப்புறம் வரும். சரிங்களா? ஸோ அதனால 60 - 4 +8 × 2 என்ன வரும் அப்படின்னா 16 வரும். சரிங்களா? 60 - 4 +16 போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எடுத்த உடனே கழிச்சிடக்கூடாது. 60 - 4 + 16 என்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 76 வருது. சரிங்களா? ஸோ அதனால 76 - 4 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் 72. ஸோ இந்த கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பியில் உள்ள 72 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எனவே நம்ம பார்த்தா 51வது கொஸ்டின் மாதிரி தான் எல்லாமே. சரிங்களா? ஸோ போர்ட் மாஸ் ரூல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்ட்டு பண்ணுங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணுங்க, அப்புறம் மைனஸ் பண்ணிக்கலாம். 58வது கொஸ்டின் கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வர வேண்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்தாலே அப்படியே ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ 3ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சாலே அப்படியே போட்டுடலாம். சரிங்களா? 3, 6, 9, 12, 15. இதுக்கப்புறம் என்ன வரும், 18 தான் வரும். அதுக்கப்புறம் 21 இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால இதற்கான கரெக்ட் ஆன்சர் 18. சி தான் கரெக்ட் ஆன்சர். ஆர்ஆர்பி குரூப் டில இவ்வளவு பெரிய ஈஸியான கொஸ்டினும் இருக்கதான் செய்யுது. சரிங்களா? அதுக்கடுத்த கொஸ்டின் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா 59வது கொஸ்டின் இங்கிலீஷ்ல தான் கொடுத்துருக்காங்க. ரெஃபர் டு த நம்பர் சீரியஸ் கிவன் ஃப்ளோ டு த ஆன்சர் த கொஸ்டின் தட் ஃபாலோஸ். சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா how many such prime numbers are there which are immediately followed by even numbers. சரிங்களா? இவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, இது பிரைம் நம்பரை தொடர்ந்து immediately followed by even நம்பர் என்ன இருக்கு, எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, மோர் தென் 3 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் 60வது கொஸ்டின் பின்வரும் முன்மைகளில்
ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தர்க்கத்தை பின்பற்றி அடுத்த ஒன்றுடன் தொடர்புடையது. கொடுக்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து அதே தர்க்கத்தை பின்பற்றும் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஒரு 3 இது கொடுத்துக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அதே மாதிரியே இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லுமே தொடர்பு இருக்கு. அப்படி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தாலே தெரியுது, ECHO அப்படிங்கிறது CH வந்து அதுக்கடுத்து ஆரம்பிக்குச்சுங்களா. ஸோ CHEO அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி லாஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா OHCன்னு இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல உள்ளது அப்படியே பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வரை இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி URGE அப்படிங்கிறது RGல இருந்து செகண்ட் ஆரம்பிக்கு, அதுக்கப்புறம் that ஒன் அப்படிங்கிறது அப்படியே திருப்பி போட்டு பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வருது. ஸோ அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லையுமே ஆப்ஷன் ஏ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஏஐல இருந்து ரெண்டாவது ஆரம்பிக்கு, கடைசி ஒன்று அப்படியே ஃபர்ஸ்ட் திருப்பி போட்டோம் அப்படின்னா பேக்ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா DIAW இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இதற்கான கரெக்ட் ஆன்சர் வருது. ஸோ இதுக்கான 60வது கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான். 1வது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வர வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அதாவது SIF QGD OEP MCZ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏதோ ஒரு ஆர்டர் படி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன வரும்னு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு இதுக்கான ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ எம் இருக்கு. சரிங்களா? அதாவது நான் இங்கேருந்து வரேன். சரிங்களா? ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வரேன். எம், அதுக்கப்புறம் N வரல, அதுக்கப்புறம் O வருது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் O, அதுக்கப்புறம் P வரல. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் Q இருக்கு. சரிங்களா? Qக்கு அப்புறம் R நம்மளுக்கு கொடுக்கல, Rக்கு அப்புறமா S கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு லெட்ரு விட்டு ஒரு லெட்ரு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ எம்முக்கு அப்புறம் N இல்லாம O வந்திருக்கு. அப்போ இதே இடத்துல K இருக்கும். K நமக்கு தேவை, L இல்லாம M வந்துருக்கும். ஸோ அதனால நம்மளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் K அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். லெட்டருமே இதே ஆர்டர் படி தான் C அப்படிங்கிறது B-யை விட்டுட்டு A அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. ஸோ KA அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேர்ட் என்ன இருக்கு அப்படின்னா Z இருக்கு. Z அப்படிங்கிறது Y-யை விட்டு இதுல X அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ அதனால KAX அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 61வது கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டில உள்ள KAX. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான தொடர்பு. சரிங்களா? ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியா கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எந்த தொடர்பு ஓகே ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இதற்கான ஆன்சரை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கடுத்த கொஸ்டின் 62வது கொஸ்டின். சில அகர வரிசையின் அடிப்படையில் பின்வரும் 4 எழுத்து தொகுப்புகளில் 3 ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் ஒரே போல உள்ளது. இதனால் ஒரு குழுவை உருவாக்குகிறது. எந்த எழுத்து தொகுப்பு அந்த குழுவில் சேராதது ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் வந்து ஒரே மாதிரி தொடர்பு இருக்குது. ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும் அந்த தொடர்புல இல்லை. அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுதான் ஆன்சரா நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் ஏஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா BZ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுல ஈக்கும் பிக்கும் இடையில 2 லெட்டர் விட்டுருப்பாங்க, பிக்கும் இசட்டுக்கும் இடையில ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியுமே இதை பின்பற்றுது. பட் ஆனால் ஆப்ஷன் பி வந்து இதை பின்பற்றல. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நீங்களே செக் பண்ணி பாருங்க. ZWU இருக்குல்ல, ஸோ ZWUல இசட்டுக்கும் டபிள்யூக்கும் இடையில 2 லெட்டர் விட்டுருப்பாங்க, டபிள்யூக்கும் யூக்கும் இடையில ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் HECக்கும். ஸோ அதனால ஆப்ஷன் ஏயும் சியும் டியும் இந்த 3மே இந்த விதியை பின்பற்றுது. பட் ஆனால் ஆப்ஷன் பி இதை பின்பற்றல. ஸோ 62வது கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 1, 3, 6, 4, 5, 9, 2, 8 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கங்களும் இடமிருந்து வலமாக இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன. அசல் எண்ணுடன் ஒப்பிடும்போது எத்தனை இலக்கங்களின் நிலைகள் மாறாமல் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இவங்க கொடுத்திருக்க லெட்டரை அப்படியே இறங்கு வரிசையில இடதுல இருந்து வலது வரை எழுதணும். ஸோ இறங்கு வரிசை அப்படின்னா பெரிய நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கணும். 9, 8, 7 இல்லை, ஸோ அதனால 6, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 2, 1. சரிங்களா? ஸோ இவங்க கொடுத்துருக்க மாதிரியே நம்ம இறங்கு வரிசையில எழுதியாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இறங்கு வரிசையில எழுதினப்போ
அசலா இவங்க கொடுத்துருக்க நம்பர்லையும் எந்த நம்பர் வந்து அதோட நிலைகள் மாறாம அங்கேயே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தோம்னா 6ம் 2ம் வந்து மாறல. சரிங்களா? ஸோ ஆர்டர் படி எழுதும் போதும் சரி, இறங்கு வரிசையில் எழுதும் போது இதே மாதிரி இருக்கு. ஸோ இதற்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 2 எண்கள் வந்து மாறல. ஸோ அதனால ஆப்ஷன் சி 2 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அப்படியே அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். 63வது கொஸ்டின். சரிங்களா? 60 நபர்கள் ஒரு கிடைவரிசையில் வடக்கு திசையை நோக்கி நிற்கிறார்கள். மயங்க் வலது முனையிலிருந்து 13வது இடத்திலும் மேலும் கிஷான் இடது முனையிலிருந்து 18வது இடத்திலும் உள்ளனர். மயங்க் மற்றும் கிஷான் இடையே எத்தனை நபர்கள் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரிங்களா? 60 நபர்கள் எங்கிட்டே இருக்காங்க, கிடைவரிசையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அப்படியே நம்ம கிடைவரிசையில ஒரு கோடு போட்டுருவோம். டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க? 60 பேர் இருக்காங்க இந்த வரிசையில. சரிங்களா? இப்போ மயங்க் அப்படிங்கிறவங்க வலது முனையில இருந்து 13வது இடத்துல இருக்காங்களாம். ஸோ அப்ப வலது முனையில அப்படி ஒரு கோடு போட்டுருங்க. ஸோ இங்க இருந்து 13வது இடத்துல யார் இருக்கா? மயங்க் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சரிங்களா? ஸோ மேலும் கிஷான் இடது முனையிலிருந்து 18வது இடத்துல இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இடது முனையில இருந்து கிஷான் அப்படிங்கிறவங்க 18வது முனையில இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் இடையில, அதாவது மயங்க் மற்றும் கிஷான் இடையே எத்தனை நபர்கள் இருக்காங்க? இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின் மார்க். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ இப்போ வலது முனையில இருந்து 13வது இடத்துல யார் இருக்கா? மயங்க இருக்காங்க. இடது முனையில இருந்து கிஷான் வந்து 18வது இடத்துல இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே அதை கூட்டினாலே ஆன்சர் வந்துடும். 18 + 13. சரிங்களா? ஸோ இந்த முனையில இருந்தும் அந்த முனையில இருந்தும் 18 + 13 போட்டோம் அப்படின்னா 31 பேர். சரிங்களா? ஸோ இப்போ 31 பேர் இருக்காங்க. இடையில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்காங்க. ஸோ டோட்டல்ல இருந்து கழிச்சாலே ஆன்சர் வந்துடும். 60 - 31 போட்டோம் அப்படின்னா 29 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சியில் உள்ள 29 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அப்ப மயங்க் மற்றும் கிஷான் இடையே எத்தனை நபர்கள் இருக்காங்கன்னா 29 நபர்கள் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? 65வது கொஸ்டின். ABCRSTUV ஆகியோர் ஒரு வட்ட மேசையை சுற்றி மேசையின் மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காங்க. சி என்பவர் ஆடின் உடனடி வலதுபுறத்திலையும் சியின் இடதுபுறத்திலிருந்து எண்ணும் போது சி மற்றும் டிக்கு இடையில 3 நபர்களும் ஆரின் இடதுபுறத்திலிருந்து எண்ணும் போது ஆர் மற்றும் பிக்கு இடையில 3 நபர்களும் அமர்ந்துள்ளனர். எஸ் என்பவர் ஏயின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஏயின் வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது ஆர் மற்றும் ஏக்கு இடையில் எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம படம் வரைஞ்சு பார்த்தோம்னா இந்த ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ வட்ட மேசையை சுற்றி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ அதனால ஒரு வட்ட மேசையை வரைஞ்சிருவோம். சரிங்களா? ஸோ வட்ட மேசையை வரைஞ்சிட்டு எப்படி சொல்லியிருக்காங்க? இந்த ABCRSTUங்க மையத்தை நோக்கி, அதாவது வட்ட மேசையை சுற்றி மேசையின் மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மையத்தை நோக்கி அமர்ந்திருந்தாங்கன்னா ஒரு இடது வலது இருக்கும். மையத்துக்கு வெளியில இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு இடது வலதும் மாறும். சரிங்களா? ஸோ இதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. சி என்பவர் ஆரின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்போ ஆரை நம்ம அந்த சைடு போட்டுவிடுவோம். சி அந்த சைடு போட்டோம்னா ஆரோட உடனடி வலதுபுறத்தில் இப்போ சி இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து இடது வலது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம ஃபர்ஸ்டே டீட்டெயிலாக கொஸ்டினை படிச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. சி என்பவர் ஆரின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். சியின் இடதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது சி மற்றும் டிக்கு இடையில் 3 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர்னு கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போ சியின் இடதுபுறத்துல இருந்து எண்ணணும். இடதுபுறம் அப்படின்னா எந்த சைடு வரும்? சி வந்து வட்ட மையத்தை நோக்கி இருக்காங்க. ஸோ இடதுபுறம் அப்படிங்கிற போது அப்படியே ரொட்டேஷன் கிளாக் வைஸில் வரும். சரிங்களா? ஸோ இதில் டீயை நம்ம இந்த சைடு போட்டோம்னா சி மற்றும் டிக்கு இடையில 3 நபர்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஆர் ஏற்கனவே இருக்காங்க, இன்னொரு 2 பேர் அதுக்குள்ள வரலாம். ஸோ இப்போ சியையும் குறிச்சிட்டோம், டியையும் குறிச்சிட்டோம், ஆரையும் குறிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ ஆரின் இடதுபுறத்திலிருந்து எண்ணும் போது ஆர் மற்றும் பிக்கு இடையில் 3 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். இப்போ இந்த இடத்துல 6 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல இருந்து எண்ணும் போது 3 நபர்கள் தான் இருக்கிறோமா, பி வந்து இருக்கிறது ஆருக்கும் பிக்கும். ஸோ அப்போ நம்ம டி பக்கத்துல பி போட்டுக்கலாமா? இப்போ டி பக்கத்துல பி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா 2 பேர் ஏற்கனவே வர வேண்டி இருக்கு. ஸோ இந்த டி இருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயும் 3 பேர் இருக்காங்க. எஸ் என்பவர் ஏயின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 7 பேர் தான் இருக்கு. சரிங்களா? 7 பேர் தான் இருக்கு. அப்போ இந்த பிக்கும் சிக்கும் இடையில ஒரே ஒருத்தர் தான் வர முடியும். சரிங்களா? இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க?
எஸ் என்பவர் ஏயின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் 2 பேர் இருக்க மாதிரி இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆருக்கும் டீக்கும் இடையில இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல தான் 2 பேர் இருக்குது. ஸோ அதனால் இது பக்கத்தில் தான் எஸ் என்பவர் அமர்ந்திருக்க முடியும். சரிங்களா. ஸோ ஆர் பக்கத்தில் எஸ் இருந்தாருன்னா ஏ வந்து இந்த சைடு இருப்பார். அப்போ தான் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்திருக்க முடியும். சரிங்களா. ஓகே, இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன விடுபட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூ அப்படிங்கிறது மட்டும்தான் விடுபட்டிருக்கு. யூ அப்படிங்கிறது லாஸ்டாக ஃபைனலாக ஒன்று தான் இருக்கு. ஸோ அந்த இடத்த நம்ம யூ அப்படின்னு ஃபில் பண்ணிடலாம். சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரியே டீட்டெயிலாக யார் யார் எங்கே உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஏயின் வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது ஆர் மற்றும் ஏக்கு இடையில் எத்தனை நபர்கள் அமர்ந்துள்ளனர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஏயோட வலதுபுறத்துல இருந்து எண்ணணும். சரிங்களா. ஸோ வலதுபுறத்துல இருந்து எண்ணும் போது ஆர் மற்றும் ஏக்கு இடையில எத்தனை நபர்கள் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆருக்கும் ஏக்கும் யாரும் இருக்காங்க? ஸோ எஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 1 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு பெருசாக தான் இருக்கும். பட் ஆனால் இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி யார் யார் எங்கே உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக குறிச்சிட்டோம் அப்படின்னாலே, படத்தில் குறிச்சாச்சு அப்படின்னாலே 90% வேலை முடிஞ்சிடும். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டினை படித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க எங்கே கேட்டிருக்காங்க, ஆர் மற்றும் ஏக்கு இடையில எத்தனை நபர்கள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஒருத்தர் தான். சரிங்களா. ஸோ 1 அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. 66வது கொஸ்டின். ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் பின்வரும் 4 எழுத்து தொகுப்பு ஜோடிகளில் 3 ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் ஒரே போல் உள்ளது. இதனால் ஒரு குழுவை உருவாக்குகிறது. எந்த எழுத்து தொகுப்பு ஜோடி குழுவில் சேராதது ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதாவது அகரவரிசையின் அடிப்படையில் இந்த 4 ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. பட் ஆனால் ஏதோ ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன தொடர்பு இருக்கு, 3க்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற பாடலாம். பி இருக்கா. ஸோ பிக்கு அப்புறம் கியூ இருக்கும். ஸோ அதனால பி அதுக்கப்புறம் கியூ அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் அதுக்கடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா எல் இருக்கு. ஆப்ஷன் பியில் எல் இருக்கு. எல்லுக்கு அப்புறம் எம் வரும். சரிங்களா. ஸோ இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ஷன் சிலையுமே பார்த்தோம் அப்படின்னா என் இருக்கு. ஸோ எண்ணுக்கு அப்புறம் ஓ தான் வரும். சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் சிலையுமே இது கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர் இருக்கு. ஆருக்கு அப்புறம் எஸ் தான் இருக்குது. சரிங்களா. ஸோ அப்போ 4மே இந்த ஆப்ஷனை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுது. சரிங்களா. பட் ஆனால் அதுக்கப்புறம் உள்ளதை நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் எது வந்து தவறாக இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ இருக்கு. யூக்கு அப்புறம் என் இருக்கு. சரிங்களா. ஸோ இதுக்கு 2க்குமே இடையில 6 நம்பரை விட்டு 7வது லெட்டராக தான் ஒரு லெட்டர் வருது. சரிங்களா. ஸோ என்ல இருந்து என்னீங்க அப்படின்னா 7வது லெட்டர் யூ வரும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜே எடுத்துக்கோங்க. ஜே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜேல இருந்து கியூ வரைக்கும் 7 லெட்டர். சரிங்களா. ஸோ பில இருந்து டபிள்யூ வரைக்கும் 7 லெட்டர். பட் ஆனால் இதுக்கு வந்து 8 லெட்டர் தேவைப்படுது கேல இருந்து எஸ் வர்றதுக்கு. ஸோ அதனால இதுதான் தவறான ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து தவறான ஆன்சர். ஸோ நம்ம கேட்டிருக்க கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாமா. ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வழிமுறை BFKP என்பது XAGK உடன் தொடர்புடையது. அதே வழிமுறையில் LLED என்பது HQQ உடன் தொடர்புடையது. அதே தர்க்கத்தை பின்பற்றிய கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் ZWIG என்பது எதனுடன் தொடர்புடையதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை படிக்கிறப்பவே நமக்கு ஒன்று நல்லாவே டீட்டெயிலாகவே புரியும். ஸோ LLED அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் HQQ அப்படின்னு மாறுது. அதே இது BFKP அப்படிங்கிறது XAGK அப்படிங்கிற மாறுது. சரிங்களா. ஸோ இதை 2லையுமே பார்க்கும்போதுமே தெரியுது LL அப்படிங்கிறது 2 வாட்டி வந்திருக்கு. இந்த சைடில் QQ அப்படிங்கிறது 2 வாட்டி வந்திருக்கு. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்க 2 LL தான் கடைசியில் இருக்க 2 QQவா மாறுது. சரிங்களா. ஸோ இப்போ எல்லுல இருந்து கியூவா வர்றதுக்கு எத்தனை லெட்டர் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா LMNOP Q 5வது லெட்டர். சரிங்களா. ஸோ 5வது லெட்டர் தான் எல்ல இருந்து கியூவா வர்றதுக்கு. சரிங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ எல்லு QQ அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே இது ஃபர்ஸ்ட் தொடர்புடையதா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா. இப்போ BF அப்படிங்கிறது தான் GKயா மாறுது. சரிங்களா. அதாவது BFKP அப்படின்றது பார்த்தீங்களா.
ஸோ இது எக்ஸ்ஏ ஜிகேயா மாறுது. ஸோ இதனால பிஎஃப் அப்படிங்கிறது ஜிகேயா மாறுதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். பில இருந்து 5வது லெட்டர் தான் ஜி, சரிங்களா. எஃப்ல இருந்து 5வது லெட்டர் தான் கே. ஸோ அதனால இதுவுமே இது தொடர்புடையதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ரெண்டுக்குமே இந்த தொடர்பு இருக்கு. இப்போ அவங்க கேட்டிருக்காங்க ZWIG என்பது எதனுடைய தொடர்புடையதுன்னு, சரிங்களா. அப்ப ZW அப்படிங்கிறது கடைசி லெட்டர், இந்த லெட்டர்ல நம்மளுக்கு ஏபிசிடின்னு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல எது தொடர்புடையது அப்படின்னு பார்க்கலாம். இசட்ல இருந்து 5வது லெட்டர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம், சரிங்களா. இசட் ABCDE, சரிங்களா. ஸோ 5வது லெட்டர் வந்து இ தான் வருது, சரிங்களா. அதுக்கப்புறம் டபிள்யூ எடுத்துக்கிறோம். டபிள்யூல இருந்து 5வது லெட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி தான், சரிங்களா. ஸோ இபி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம அப்படியே ஆப்ஷன்லாம் செக் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் பி இருக்கு, இபி அப்படிங்கிறது வேற எதுலையுமே இல்லை. ஸோ அதனால இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்ல, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம 67வது கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஸ்டின் 68வது கொஸ்டின், சரிங்களா. கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2, 8, 18, 32, 50, அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க், சரிங்களா. ஸோ இதுவுமே நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் மாதிரி தான். ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, சரிங்களா. ஸோ இந்த தொடர்பு வச்சது போலதான் இந்த கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டு போங்க, சரிங்களா. ஆன்சர் இருக்குது, சரிங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர், சரிங்களா. பட் ஆனால் இதுக்கு என்ன தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க தான் கேட்கணும், சரிங்களா. ஸோ கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிருங்க. ஏற்கனவே நம்ம வீடியோட ஸ்டார்டிங்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ இப்போ வீடியோட எண்ட்லயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டிப்பா கமெண்ட்ல போட்டுருங்க, ஓகேவா. 69வது கொஸ்டின், திரு இசட் என்பவர் புள்ளி ஏயிலிருந்து தொடங்கி கிழக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் ஓட்டுகிறார், சரிங்களா. இதுவுமே ஒரு டைரக்ஷன் கொஸ்டின் தான். ஏற்கனவே இதே வீடியோல நம்ம டைரக்ஷன் கொஸ்டின் ஒரு வீடியோ பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின், சரிங்களா. ஸோ இதுக்கு டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேப்ல எந்த மாதிரி திசை இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினை கரெக்டா சால்வ் பண்ண முடியும், சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, திரு இசட் என்பவர் புள்ளி ஏயில இருந்து தொடங்கி கிழக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி 14 கிலோமீட்டர் ஓட்டுகிறார், சரிங்களா. ஸோ இப்ப கிழக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். ஏ அப்படிங்கிற புள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா. ஸோ ஏங்கிற புள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கிழக்கு நோக்கி ஒரு கோடு போட்டாச்சு. ஸோ 5 கிலோமீட்டர் ஓட்டுகிறார், சரிங்களா. ஸோ நான் அப்படியே ரெட்டிங்ல வச்சுக்கிறேன், சரிங்களா. ரெட்டிங்ல வச்சுட்டு கிழக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் வந்தாச்சு. இப்போ அங்க இருந்து நம்ம வலதுபுறம் திரும்பணும், சரிங்களா. ஸோ வலதுபுறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 14 கிலோமீட்டர், சரிங்களா. பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி 14 கிலோமீட்டர் ஓட்டி பிறகும் வலதுபுறம் திரும்புறார், சரிங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துக்கலாம். 5 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. 5 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு அப்புறம் வலதுபுறம் திரும்பணும் அப்படின்னா கீழானிக்கு வரும். ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா 14 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு, சரிங்களா. ஸோ இப்போ இங்க இருந்து வலதுபுறம் திரும்பணும், சரிங்களா. ஸோ டைரக்ஷன் நம்ம கரெக்டா கீழானிக்கு வந்திருப்போம். ஸோ இந்த இடத்துல இருந்து வலதுபுறம் திரும்பணும் அப்படின்னா நம்ம வந்த டைரக்ஷனுக்கு திரும்பும், சரிங்களா. எத்தனை கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்னா 16 கிலோமீட்டர் ஓட்டணும், சரிங்களா. ஸோ அப்படியே கொஞ்சம் லென்த்தா போட்டுக்கலாம். லென்த்தா போட்டு 16 கிலோமீட்டர் வலதுபுறம் திரும்பியாச்சு, சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம பார்த்துக்கலாம். பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி 16 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். மறுபடியும் வலதுபுறம் திரும்பிட்டு 16 கிலோமீட்டர் ஓட்டணும், சரிங்களா. ஸோ அதனால இதுல இருந்து வலதுபுறம் அப்படின்னா மேல் நோக்கி போகும், சரிங்களா. ஸோ அப்படியே மேல் நோக்கி போயிடலாம். மேல் நோக்கி போய் 16 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு, சரிங்களா. ஓகே, இப்போ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் இறுதியாக வலதுபுறம் திரும்பி 11 கிலோமீட்டர் ஓட்டி பியில் நிறுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. ஸோ இறுதியாக அப்படின்னா இதோட கடைசியா முடிஞ்சிருச்சு. வலதுபுறம் திருப்பி பி அப்படிங்கிற புள்ளிக்கு அடைஞ்சாச்சு. 11 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும், சரிங்களா. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, மீண்டும் புள்ளி ஏயை அடைய எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையை நோக்கி ஓட்டி செல்ல வேண்டும்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ எந்த திசை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கீழே அப்படின்னு வந்தோம். இப்போ அதாவது புள்ளி பில இருந்து ஏக்கு வரணும். ஸோ கீழே அன்னைக்கு வரணும். கீழே வரணும் அப்படின்னா தெற்கு திசை. இதுக்கு மேப் பார்த்தாதான் தெரியும். ஸோ மேப்ல நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். மேல் நோக்கி போனோம் அப்படின்னா வடக்கு திசையை நோக்கி, கீழ் நோக்கி போறோம் அப்படின்னா தெற்கு திசையை நோக்கி, சரிங்களா. ஸோ இப்போ எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு 2 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ரைட் சைட்ல நம்ம 16 கிலோமீட்டர் மேலே போயிருக்கோம். ஆனால் லெஃப்ட் சைட்ல நீங்க பாருங்க 14 கிலோமீட்டர் தான், சரிங்களா. ஸோ அதுக்கு ரெண்டுக்குமே டிஸ்டன்ஸ் அப்போ என்ன இருக்கும், 2 கிலோமீட்டர் இருக்கும், சரிங்களா. அப்போ 2 கிலோமீட்டர் தெற்கு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு, சரிங்களா.
அப்போ ஆப்ஷன் சியில் உள்ள 2 கிலோமீட்டர் தெற்கு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நம்ம தெற்குன்னு கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்து போட்டுடலாம். மேக்ஸிமம் கிலோமீட்டரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதோட 69வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். கடைசி கொஸ்டின் 70வது கொஸ்டினை இப்போ நம்ம பார்த்துடலாம். கொடுக்கப்பட்டுள்ள தொடரை தர்க்க ரீதியாக முழுமையாக பின்பற்றி எழுத்து எண் தொகுப்பில் எது கேள்விக்குறிக்கு பதிலாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது JSF 10, LUH 11, NWJ 12, BOL 13 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 10, 11, 12, 13, இதுக்கப்புறம் 14 வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே 14 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து நம்ம இப்போ ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இப்போ ஒரு வேளை ஒரு இதில் மட்டும்தான் 14 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? வேற என்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ JSFLUH சரிங்களா? ஜேல இருந்து எல்லுக்கு எப்படி மாறுது? ஜேல இருந்து கேயை விட்டுருக்காங்க. ஸோ எல்லா இருக்கு. அப்ப எல்லுல இருந்து எம் விட்டுருக்காங்க, என்ன மாதிரி இருக்கு. என்ல இருந்து ஓவை விட்டுருக்காங்க, பியா மாதிரி இருக்கு. இப்ப பில இருந்து கியூவை விட்டா ஆரா மாறிடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்ல ஏதாச்சும் ஆப்ஷன்ல இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் பி இருக்கு, ஆப்ஷன் சி இருக்கு. அப்போ அடுத்ததையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். சரிங்களா? ஓகே, இப்போ எஸ் இருக்கு. செகண்ட்ல ஜே கண்டுபிடிச்சாச்சா? இப்போ எஸ் இருக்கு. எஸ்ல இருந்து யூவா மாறணும்னா டீயை விட்டுருக்காங்க. சரிங்களா? STU தானே. ஸோ எஸ்ல இருந்து டீயை விட்டுருக்காங்க, யூவா இருக்கு. யூல இருந்து வியை விட்டுருக்காங்க, டபிள்யூவா இருக்கு. சரிங்களா? யூல இருந்து வியை விட்டா டபிள்யூ ஆகும். டபிள்யூல இருந்து எக்ஸை விட்டா ஒய் ஆகும். சரிங்களா? ஒய்யில இருந்து இசட்டை விட்டா ஏ ஆகும். சரிங்களா? அப்போ RA. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் நம்ம பார்த்துடலாம். RA அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு, ஆப்ஷன் பி தான். ஸோ அதனால ஆப்ஷன் பி RAN 14 அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல இருந்து 70 கொஸ்டினும் முடிச்சிட்டோம். RRB குரூப் டியை பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின் இருக்கும். ரீசனிங்ல இருந்து 50 to 80 கொஸ்டின் வர. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ 50ல இருந்து 70 கொஸ்டின் வர முடிச்சிட்டோம். இன்னும் 10 கொஸ்டினா அடுத்த வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஏன்னா இப்பவே வீடியோ ரொம்ப லென்த்தா போய்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப லென்த்தா இருந்தா கண்டிப்பா வீடியோ முழுசா பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால அடுத்த வீடியோவை நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போதான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் RRB குரூப் டிக்காக ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் தொடர்ந்து RRB குரூப் டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.